25/2024 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம்ங்க, இன்னொன்று ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக தான் வந்துட்டுருக்குங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் தவிடுகளை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோமுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. நம்மளுடைய வாகனம் சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குதுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா வாங்கிக்கலாமுங்க. பார்சலும் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க. ஏபிடிங்க, மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமீனா, A1 பார்சல் சர்வீஸும் இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸ்லையும் நம்ம அனுப்பிச்சு கொடுத்துட்ருக்குறோங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. 2வது ஈத்துங்க, பல் கடை முளைப்புங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. 9 மாதம் சினை மயிலை மாடுங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மடியில் ஒரு 6 லிட்டர் பால் இருக்குங்க. நம்ம 4 கறந்துட்டு கண்ணுக்கு 1 லிட்டர் பால் விடலாமுங்க. நல்ல மாடுங்க. ஈத்து 2ஆம் ஈத்துங்க, இளம் பொருள், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க. இன்னும் 10 நாளில் கன்று போட்டுரும். 4 காம்பும் அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க. ரொம்ப பொறுமையான மாடுங்க. புறவு ஏத்தம், வால் இறக்கம், மடிவால் சுத்தம், நல்ல நரம்பு தார, குணவனத்தில் ரொம்ப சாதுவான மாடு. கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. காங்கைங்கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்கும். பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல புறமடிங்க, நல்ல பால் நரம்பு தாரிங்க, தெளிவான மாடு. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. நல்ல குணவனத்தில் 2ஆம் ஈத்தில் பல்லு முழுசாக சேராமல் இளம்பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை கிடாரிங்க. கிடாரிக்கு வயது பார்த்திங்கன்னா 14 மாதம் ஆச்சுங்க. காங்கேயம் மயிலை கிடாரிங்க. சுழி சுத்தம்ங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லை, மூக்கணாங்கயிறு குத்தி இருக்குதுங்க. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. கொம்புகள் முன்னது பின்னது மாறலை. கண்ணு நல்ல நெட்டுப்போக்கில் தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தத்துலையும் இருக்குதுங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான கண்ணுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மாதத்தில் பார்த்திங்கன்னா செனைக்கொடியாந்துருங்க. அதே மாதிரி நிறக்காலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பால் மேலையாக தான் வருங்க. காது உள்மடலுங்க, முன்னங்கால் முட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருமுடி இருக்காதுங்க. அதனால் ஒரு பால் மயிலை கிடாரி 14 மாதம் to 5 மாதம் வயசாகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குது. மூக்கு குத்தி இருக்குது. நிறைசனையானாலும் பார்த்திங்கன்னா அந்த கருக்காய் ஏறாமல் நல்ல பால் மேலையாகவே இருக்குங்க. நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. தரத்தில் அருமையான கிடாரிங்க. நேரில் பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்க்குறனாலும் சரிங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருந்துகிட்ருக்குதுங்க. இனி அப்படியே பார்த்திங்கன்னா மேய்ச்சல் அங்கங்கே வர ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு அழகாக நல்ல ஒரு காங்கேயத்தில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியாக நாளைக்கு நல்ல மாடாக வரணும், நல்ல நிறக்காலி வரணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த கிடாரியை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். குடல் புழு நீக்கம், அதாவது தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நம்ம அனுப்புகிறோங்க. அதனால் கன்றுகள் இளைக்காதுங்க. உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா தீவன தண்ணி சரியாக எடுக்குதாங்கிறது நல்லா பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் இயல்பாக இருக்குங்க இடமாறுதல் ஏற்பட்டால். அதுக்கப்புறமும் மூக்கு வேர்க்கலை, காது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவோ ரொம்ப விறுவிறுன்னு இருந்தால் காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தமுங்க. அது பயணங்களின் போது இயல்பாக ஏற்படக்கூடியதானுங்க. மெலோனெக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை இந்த மாதிரியான கிடாரிகள்னால் 1 மாத்திரை, பெரிய மாடுகளாக இருந்தால் 2 மாத்திரை கொடுக்கலாம். கன்றுகளாக இருந்ததுன்னா ஒரு 1/4 மாத்திரை to 1/2 மாத்திரை கொடுக்கலாமுங்க. இந்த மாதிரியான முதலுதவியும் நம்ம அவ்வப்போது செஞ்சுக்கிட்டோம்னா தான் மாடுகள் பார்த்திங்கன்னா இளைக்காது, உடனே தீவன தண்ணி எடுக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க, வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. இன்னும் 15 நாளில் கன்று போட்டுரும். மாட்டினுடைய உரிமையாளர் பார்த்திங்கன்னா 2 கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பால் வர்க்கமான இருப்பு மாடுங்க. அவங்க சொந்தத்துக்கு வச்சுருந்தாங்க, கொஞ்சம் பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்க இருப்பு மாடு கொடுத்துருக்காங்க. கால் அணைக்க வேண்டாம். 9 மாதம் சினைங்க. 15 நாளில் கன்று போட்டுரும். மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு 2 கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க.
4வது ஈத்து 9 மாதம் சினை, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, வட்டக்கொம்பு, மயிலை மாடுங்க. மடிகால் சுத்தமாகட்டும், தெளிவாக இருக்குங்க. நம்ம குழந்தைகளுக்கு காங்கை மாட்டுப்பால் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நான் காங்கை மாட்டுப்பால் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல மாடாக இருக்கணும், இருப்புக்கு வச்சுக்கணும், நல்ல கொம்பு தலையில் நல்ல கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி கால் அணைக்காத மாடாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. இப்போ நம்ம பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா முந்தானை திரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு மழைக்கு கூடுதலாக இருந்ததுங்க. நேற்று மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசல் தண்ணி வெளியே போகிற அளவுக்கு பேஞ்சிருக்குதுங்க. அதனால் மழை வந்து எல்லா பகுதிகளும் வந்து தொடர்ந்து அப்படியே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாட்டு மாடுகள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாடாவது இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கண்டிப்பாக கொடுக்கறத உறுதிப்படுத்தணும். அவங்களோட எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டதாக இருக்கணுங்க. அதில் முக்கிய பங்காற்றுறது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு அப்புறம் நாட்டு மாட்டு பால் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி மருத்துவர்கள் நிறைய பரிந்துரைக்கிறாங்க. அதனால தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் அதை பற்றி விழிப்புணர்வு இருக்கிற இடங்களில் நாட்டு மாட்டு பால் லிட்டர் வந்து 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் நாட்டு மாட்டு பால் நம்ம வீட்டில் கொடுக்க முடியும்னா தாராளமாக ஒரு நாட்டு மாட்டை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறத உறுதிப்படுத்துங்க. எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் அவசியம்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பசு கிடாரிங்க. பல்லே போடலைங்க. பல்லு வந்து 2 பல் 4 பல் கிடாரிகள் என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குதுங்க. சினையும் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. காரி காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காராம்பசுக்கு சேர்க்கலை, காரி காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பல்லு போடாத பெருங்கூட்டு காராம்பசு கிடாரிங்க. சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. 2 பல் 4 பல் 6 பல் 8 பல் சேரும்போது வண்டி இருதாட்ட இருக்குங்க கிடாரி. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க. மறை வந்து பார்த்திங்கன்னா 2 கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க. காது உள்மடல் கருப்புங்க, 4 காம்புகள் கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க, சுழி சுத்தம்ங்க, குதிரை உடம்பு, நல்ல ரெட்டத்திமிழுங்க, நல்ல ஒரு பெருவெட்டான கிடாரிங்க. ஏன்னா இந்த மாதிரியான தரத்தில் காராம்பசு கிடாரிகள் அதிகம் விற்பனைக்கு வர்றது இல்லைங்க. ஏன்னா பல்லு போடாமல் இருக்குது, செனையும் உத்தரவாதத்தோடு இருக்குது. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காராம்பஸில் விருப்பப்படுறீங்க, ஷோ குவாலிட்டியாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மன்னிக்கவங்க, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 25 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம்ங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க. மாட்டியோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா கன்று நல்ல கிடாரி கண்ணாக இருக்கிறதுனால 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. கன்று நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். ரொம்ப பூங்காம்பான அமைப்புங்க. கன்று நல்ல ரெட்டநாடி உடம்புல தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. நேற்று வந்து நம்ம பதிவாக போட்டிருந்தோம், பால் கறக்காமல் போட்டிருந்தோம். இன்றைக்கி பால் கறக்கிற மாதிரி வீடியோவாக போட்டிருக்கிறோமுங்க. 3ஆம் ஈத்து பல்லு கடைமுளைப்பு, நல்ல பால் மயிலை மாடு, 25 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். நல்ல குணவனத்தில் தெளிவான மாடு, 2.5 லிட்டர் கூட வரைக்கும் பீச்சலாமுங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்கிறதுனால நம்ம 1.5 பீச்சிட்டு கண்ணு கூடலாம். கண் நல்ல மாடாக வந்து சேர்ந்துருங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. வந்து கறந்து பார்த்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. அட்வான்ஸ் பண்ணால் போதும், கயிறுகள் மாற்றி வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கிட்டி எல்லாம் புதுசு போட்டு உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க, 4 பல்லுங்க, பெருங்கூட்டு வட இந்திய மாடுங்க, 5 நாள் ஆன காலக்கண்ணுங்க, கிராஸ் கண்ணுங்க. செனை ஊசி வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க வட இந்திய ஊசி தான் போட சொல்லியிருக்கிறாங்க. போட்டவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய ஊசின்னு சொல்லிவிட்டு அந்த கலப்பின ஊசி போட்டாங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தலையீத்துங்க, 4 பல்லுங்க, நல்ல பெருவட்டான மாடுங்க. கண்ணு போட்டு இப்போ தான் 5 நாள் ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலே வந்து கொஞ்சம் முக்கால்வாசி தெளிஞ்சிருக்குதுங்க. ஒரு நாள் 2 நாளில் நல்ல பால் ஆகிடுங்க. அதே மாதிரி கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு அணைக்காமல் தான் கறந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து புது இடம் அப்படிங்கிறதுனால நம்ம அணைச்சி தான் கறந்தோங்க. அணைச்சி கறந்தாலும் நிற்கிதுங்க, அணைக்காமல் ஒருத்தர் சும்மா முன்னாடி நின்றுக்கிட்டாலும் பொட்டாட்டு நிற்கிது. மாடு கண்ணு 2 சுழி சுத்தம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் திரும்பி மாட்டை நல்லா பக்குவப்படுத்தினோம்னா கட்டாயமாக காலையில் 5, சாயங்காலம் ஒரு 4, ஒரு 9 குடிவால் தலையீத்துலேயே கறக்கலாமுங்க. மாடு இன்னும் பெருவட்டாகுங்க. ஏன்னா 4 பல்லு தானுங்க. 6, 8 பல் சேரும்போது நல்ல பெரும் மாடாக இருக்குங்க. காம்பு அப்படி தானுங்க, நல்ல பெருந்தமுருங்க. சீக்கிரம் உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம், அந்த மாதிரியான தமுறு அமைப்போடு இருக்குதுங்க. நரம்பு தாரையும் பார்த்திங்கன்னா நல்ல பெருவரல் சைஸில் வந்து பால் நரம்பு இருக்குதுங்க. தொப்புள் இறக்கம் இருக்குது, மடிகால் சுத்தம் இருக்குதுங்க. கறவை வேணும், ஒரு நாளைக்கு 9 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் வேணும், இளம்பொருளாக இருக்கணும், கறவைக்கு நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அணைக்காமையும் கறக்கலாம். ஏன்னா தலையீத்து கண்ணு போட்டு 5 நாள் தான் ஆகுதுங்க. ஒரு 8 வேளை தான் பாலை கறந்துருக்கிறாங்க. ஆனால் கறவைக்கு ஒழுக்கமுங்க. சில மாடுகள் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுங்க கறவைக்கு. ஆனால் இந்த மாடுகள்லாம் எதுவும் இல்லாமல் அன்னைக்கு நாம் தான் புதுசாக அணைக்கிறோமுங்க. அணைச்சி கறந்தாலும் அது தொந்தரவு இல்லாமல் நிற்கிதுங்க. கண்ணு மட்டும் கிராஸ் கண்ணு, காலை கண்ணுங்க. கன்று மாடு தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. பால் தேவை பிரதானம், இளம்பொருளான மாடாக இருக்கணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், நல்ல பூங்காம்பில் பெருந்தமராக இருக்கணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். விற்பனை விலை 59,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து தெளிவாக கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. தலையீத்துங்கிறதுனால எப்போவுமே ரொம்ப காம்பை போட்டு மெட்டி இழுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் வேற ஒரு வீட்டில் இருந்தது, நாம் இன்றைக்கி கொண்டு வந்து கறக்கிறோம். அதனால் விளக்கெண்ணெய் வந்து மரச்சிக்கலாட்டின விளக்கெண்ணெய் அப்படியே போட்டு தளவு காம்பில் வந்து ஒரு 4 பேர் கறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கறந்தோம்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. ஏன்னா எப்போவுமே மாட்டை நான் அதனுடைய போக்கில் விட்டு கறக்கும்போது தான் மாடு இயல்பு நிலையில் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம கறக்க ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை நக்குது. அதுக்கப்புறம் வந்து அது இயல்பாக நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. விற்பனை விலை 59,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நன்றி, வணக்கங்க.